டிஷ்யூம் டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிடையாது. டயபெட்டிஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க ஒழுக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்துல அக்கறை காய்ச்சுன்னா நம்ம சக்கரை இல்லாம எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி பண்றது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும். சுகர் ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் வந்து HbA1c என்னன்னு தெரியாது. அது வந்து ஆவரேஜ் சொல்லுவோம் 3 மாசம் சக்கரை. அது வந்து ஃப்ரீயாவே இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ் அது இல்லாம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிவர்ல வந்து கொழுப்பு சேருது, அது ஒரு மிகப்பெரிய சைலண்டான ஒரு பிரச்சனை. அதை வந்து இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ்ல தெரிஞ்சுக்கலாம். கண்ணு நம்ம சுகர் வந்ததுன்னா கண் பாதிக்க சொல்றாங்க, ரெட்டினோபதி. அதையும் வந்து இந்த டிஷ்யூம் அதாவது வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளையும் கடந்த 6 வருஷமா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்வார்பேட்ல நம்ம டிஷ்யூம் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 500 பேருக்கு மேல வந்து அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க.